பரிசுத்த நாமம் மகிமை உண்டாவதாக. தேவனுடைய வார்த்தை கேட்கும்படியாய் கிராஸ் டிவிக்கு முன்பதாய் அமர்ந்திருக்கிற இந்த ராத்திரி வேளையில் இருக்கிற பெரியோர்களுக்கும் சிறியோர்களுக்கும் சகோதர சகோதரிகளுக்கும் மீண்டும் வருகிற ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த ராத்திரி வேளையில் நான் உங்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். கடந்த மாதங்கள் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் அநேக நன்மைகள் நடந்திருக்கும். நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் அநேக ஆசீர்வாதம் கிடைத்திருக்கும். சத்தியம் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும் என்ற பிரகாரம் தேவன் அநேக உங்களுடைய வாழ்க்கையில் விடுதலை ஆக்கியிருப்பார். நான் விசுவாசிக்கிறேன். உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் ஃபோன் கால் பண்ணது, உங்களுக்காக நான் ஜெபித்ததும் ஆண்டவர் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாக வைத்திருக்கிறார். இந்த நாளில் நம்ம தேவனுடைய வசனத்துக்கு நேரே கடந்து போவோம். இங்கு 52வது அதிகாரத்தில் 1வது எலும்பு சியோனே, உன் வல்லமையை தரித்துக்கொள், பரிசுத்த நகரமாய எருசலேமே, உன் அலங்கார வஸ்திரத்தை உடுத்துக்கொள், விருத்து சேதனம் இல்லாதவனும் அசுத்தனும் இனி உன்னிடத்தில் வருவதில்லை. இங்கு நம்ம பார்க்கும்போது சியோனே எலும்பு, உன் வல்லமையை தரித்துக்கொள், உன் அலங்கார வஸ்திரத்தை உடுத்துக்கொள். ஹல்லேலூயா. இன்றைக்கு ஒரு வல்லமை நம்ம மேலே புறப்படணும். சியோனே எலும்பு, உன் வல்லமையை தரித்துக்கொள். இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையில் தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற ஒரு பவர் உண்டு, ஒரு வல்லமை. ஸ்தோத்திரம். 1000 வாட்ஸுடைய பவருக்கு முன்னாடி நம்ம போய் நிற்க முடியாது. 50 வாட்ஸ் உள்ள பல்பை நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிடலாம். 1000 வாட்ஸ், ஒரு டன்னு, இதெல்லாம் நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. அந்த பவர் பக்கம் நம்ம நிற்க முடியாது. இதே போல தான் நம்முடைய வல்லமை. தேவன் நம்ம மேலே ஒரு வல்லமையை கொடுத்துருக்கிறார். அப்போஸ்தலனாகிய பேதுரும் யோவானும் அவர்கள் தேவாலயத்துக்கு போகும்போது, எங்கிட்ட பொன்னும் வெள்ளியும் இல்லை, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எலும்பி நட. அப்படி சொல்லும்போது அந்த இடத்துல ஒரு வல்லமை புறப்படுது. பல வருஷமாய் பிச்சை எடுக்கிற ஒரு மனுஷன், பல நாட்களாய் அவனுடைய வாழ்க்கையில் இதுதான் அவனுடைய ஜீவிதம், ஒருபோதும் என்னுடைய வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றம் இல்லை, அப்படிப்பட்ட வாழ்நாள் முழுவதும் இப்படி பிச்சை எடுத்துகிட்டு தான் இருக்குன்னு நினைச்ச ஒரு மனுஷன் மேலே ஒரு பவர் வெளிப்பட்டது. 1000 வாட்ஸுக்கு மேலான ஒரு பவர். அவன் முடந்தனாய் கிடக்க எலும்புகளுக்குள் அந்த பவர் வெளிப்பட இந்த வல்லமை வெளிப்பட ஆரம்பித்தது. அவன் எலும்பி நடக்க ஆரம்பித்தான். சோத்திரம். ஒரு பவர், ஒரு வல்லமை. இயேசு சொன்னார், பெரும்பாடு உள்ள ஸ்திரீகிட்ட என்கிட்ட ஒரு வல்லமை புறப்பட்டது. இயேசு இடத்துல எப்படி ஒரு வல்லமை அவர் அறிந்தார். அவர் சொன்ன, என்கிட்ட ஒரு வல்லமை புறப்பட்டது. இது ஏங்க இவ்வளோ ஜனத்து கூட்டத்தில் என்னை தொட்டது யார்? என்கிட்ட ஒரு வல்லமை புறப்பட்டது. இன்றைக்கு ஒரு வல்லமை நமக்கு தேவை. அநேகருடைய வாழ்க்கையில் ஒரு வல்லமை நம்ம மேலே இருந்தால் மட்டும்தான். பழைய ஏற்பாட்டு காலத்தில் ஒரு அபிஷேகம் தாவீது மேலே இருந்தபோது யுத்த களத்தில் தாவீது ஜெயித்தார். அபிஷேகத்துடைய வல்லமை. இங்கு நம்ம பார்க்குற ஒரு வல்லமை. நம்முடைய வாழ்க்கையில் ஒரு வல்லமை. எலும்பு சியோனே, உன் வல்லமை தரித்துக்கொள்ளணும். இன்றைக்கி நம்ம மேலே ஒரு வல்லமை இருக்கணும். அநேகர் என்ன செய்தாங்க? பிசாசியில் துரத்தக்கூடிய அதிகாரத்தை, விசுவாசிக்க நடக்கும் அடையாளங்கள், இப்படி பல சூழ்நிலைகளில் நம்ம பார்க்குறோம். நம்மிடத்தில் ஒரு வல்லமை புறப்பட்டணும்.
பேதுரு நடந்து போகும்போது ஒரு வல்லமை புறப்பட்டு நிழலில் கண்டு சுகமாகறாங்க. ஒரு வல்லமை புறப்படுது. எத்தனை பேருடைய வாழ்க்கையில் ஆரம்ப நாட்களில் இருந்தால் என் குடும்பத்தில் மறக்கல் என்னால் காண முடியுது. ஒரு வல்லமை நம்மகிட்ட புறப்படும் போது பிசாசுடைய கட்டுகள் அவிழ்க்கப்படும். சாத்தான் இன்றைக்கு பலவிதமான கட்டுகளை தேவனுடைய பிள்ளைகளுக்கு நேரே திருப்பி விட்டுருக்கிறான். இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையில் தெரிய மாட்டேங்குது. பிசாசுடைய வல்லமை பல இடத்தில் அவனுடைய வல்லமை வெளிப்படுது. அவனுடைய வல்லமைக்கு மேலான ஒரு வல்லமையை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். சாத்தான் சொன்ன பவுலையும் தெரியும், இயேசு நீ எந்த நாமத்தில் வார? ஏன்னா சாத்தானுக்கு சகல அதிகாரமும் தேவன் கொடுத்தது. அதனால தான் அவனுக்கு இந்த நாள் வரைக்கும் மோசே ஒரு கோலை போடும்போது மந்திரவாதிகிட்ட ஒரு வல்லமை புறப்பட்டது. நான் நினைத்த அந்த வல்லமை ஒரு அதிகாரம் எங்கேருந்து வெளிப்படும்? கோல் போடும்போது அது ஒரு சர்ப்பமாய் மாறி 5 சர்ப்பம். ஆனால் மோசே இருந்த கோல் அந்த 5 கோலையும் விழுங்கிச்சு. தேவ வல்லமை உங்கள் மேலே இருந்துச்சுன்னா நீங்கள் ஜெயிச்சிடலாம். ஸ்தோத்திரம். அநேகருடைய வாழ்க்கையில் ஒரு தேவ வல்லமை என்கிட்ட புறப்படணும். ஸ்தோத்திரம். பலருக்கும் தெய்வத்துடைய வல்லமை தேவை. பைபிள் சொல்றது கர்த்தருக்கு காத்திருக்கிற போது ஒரு புது பலன் நமக்கு கிடைக்கும். அந்த தெய்வ வல்லமையோடு கூட நீங்கள் ஜெபித்து பாருங்கள். தேவ வல்லமையோடு கூட விசுவசித்து பாருங்கள். அந்த தேவ வல்லமையோடு கூட ஆராதித்து பாருங்கள். சில பெந்தனங்களுடைய கட்டுகள் அவிழ்க்கப்படும். சில சாத்தானுடைய கோட்டைகள் தகர்க்கப்படும். உடன்படிக்கை பெட்டிக்கு முன்னாடி தாகோருடைய செலை தகர்ந்து போச்சுன்னா, தெய்வ வல்லமை உள்ள தேவ பிள்ளைகளே, சத்ரு உங்கள் வல்லமைக்கு முன் தெய்வனுடைய வல்லமை நம்ம மேலே இருக்கும்போது, தேவ வல்லமை நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் இருக்கும் பொழுது நம்ம ஜெயிக்க முடியும். வேதம் சொல்லுகிறது, நீ சகலத்தையும் செய்து முடிக்க வல்லவா. இன்றைக்கு தெய்வன் உங்களோடு கூட வாசம் பண்ணுகிறான். தெய்வம் உங்களோடு கூட உலாவிக் கொண்டிருக்கிறான். தெய்வத்துடைய மகத்துவம், தெய்வத்துடைய கிருபைகள், தெய்வத்துடைய மகிமை நம்மளை நிரப்பும். நீங்கள் விசுவாசிங்க. வேதம் சொல்லுகிற தேவரீர் சகலத்தையும் செய்து முடிக்கிறோம். தேவ வல்லமை நம்மகிட்ட இருந்து புறப்படணும். சில கட்டுகள் அவிழ்க்கப்படணும். பிசாசுடைய அந்தகார கட்டுகள், சில சாத்தானுடைய கோட்டைகள் உங்கள் மேலே இருக்கிற வல்லமை அதை தகர்க்கும்படியா வேதம் சொல்லு, மாமிசமான யாவர் மேலும் என் வல்லமையை நான் ஊற்றுவேன். தேவ வல்லமை தேவனுடைய பிள்ளை மேலே ஊற்றப்படும். எலும்பு சீயோனே, வல்லமையை தரித்து கொள்ளணும். வல்லமை இருந்தால் சாத்தானை ஜெயிக்க முடியும். நம்முடைய மேலே வல்லமை புறப்பட்டுச்சுன்னா சாத்தானுடைய கோட்டைகளை தகர்க்க முடியும். நமக்கு யுத்தம் யாருடையது? கர்த்தருடையது. தேவன் நம்முடைய யுத்த களத்தில் 17 வயதில் தாவீது யுத்த களத்தில் ஒரு பவரோடு கூட, கூழாங்கல்லுடைய பவரோடு கூட தேவ வல்லமை அந்த கல்லிலிருந்து வெளிப்பட ஆரம்பித்தது. கூழாங்கல்லிருந்து ஸ்தோத்திரம் தேவ வல்லமை வெளிப்பட்டுச்சுன்னா இன்றைக்கி ராத்திரி வேளையில் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இன்றைக்கி நாவிலிருந்து புறப்படுகிற வார்த்தையில் ஒரு வல்லமை புறப்படும்.
தேவனுடைய வாயிலிருந்து என் வாயிலிருந்து புறப்படுற வார்த்தையில் ஒரு பவர் உண்டாகும். சாத்தான் நடுங்குவான், அவனுடைய வல்லமைகள் தகர்க்கப்படும். இன்றைக்கு சாத்தானுடைய வல்லமை இன்றைக்கு உலகத்துக்கு மேலே சகலத்தை நான் என்ன செய்கிறேன், உனக்கு நான் தருகிறேன். சாத்தான் இந்த பூமியில் சகல அனுகிரகத்தை அவன் கையில் இருக்கும்போது இயேசு சொன்னார், அப்பால போ சாத்தானே. இன்றைக்கி தெய்வ வல்லமை நம்மகிட்ட பணம் இல்லை. அப்போஸ்தலர் யோவானும் பேதுருவும் சொல்லுகிறார், பொன்னும் வெள்ளியும் என்னிடத்தில் இல்லை, இயேசுவின் நாமத்தில் எழுப்பேன் நட. இன்றைக்கி அருமையான தெய்வ பிள்ளைகளை, ஒரு தேவ வல்லமை உங்கள் மேலே இறங்கணும் இயேசுவின் நாமத்தில். இன்றைக்கி வியாதி உங்களை விட்டு விலகணும், உங்களுடைய தரித்திரம் உங்களை விட்டு மாறணும், உங்கள் மேலே இருக்கிற சாபங்கள் மாறணும், பந்தனங்கள் நீங்கணும். இயேசுவின் நாமத்துமே அதிகாரத்துடைய பவர் நம்ம மேலே வெளிப்படணும். தாகூருடைய சிறைக்கு முன்பதாய் கர்த்தருடைய பெட்டி அங்கே இருந்தபோது ஒரு பவர் வெளிப்பட்டது, ஒரு வல்லமை புறப்பட்டது. இயேசுவின் நாமத்துமே நீங்கள் இருக்கிற இடத்துல ஒரு வல்லமை புறப்பட்டுச்சுனா, அநேகருக்குள்ள தேவ வல்லமை நமக்குள்ள வேணும். ஒளி உன்னிடத்தில் வந்தது, நீ பிரகாசி. தேவனுடைய ஒளி எந்த இருளையும் பிரகாசிக்கிற மெய்யான ஒளி என்று பார்க்கிறோம். யோவான் உன்னத அதிகாரம் சொல்லப்படுகிறது, எந்த மனுஷனையும் பிரகாசிக்கிற ஒளி. எந்த ஜீவிதத்தில் எந்த பாவத்தின் அந்தகாரத்தில் கிடந்தாலும், சாபத்துடைய அந்தகாரத்தில் கிடந்தாலும், வியாதியுடைய அந்தகாரத்தில் கிடந்தாலும், பிசாசுடைய அந்தகாரத்தில் லெக்கியோடைய போல கிடந்தாலும், 18 வருஷமாய் தேவாலயத்தில் நிமிர விடாதபடி காணப்பட்ட ஒரு மகளை போல பல வருஷங்களாய் பிசாசுடைய கரங்களில் நீங்கள் இருந்தாலும், இன்றைக்கு நீங்கள் விசுவாசித்தீங்கன்னா ஒரு பவர் உங்கள் மேலே வெளிப்படும். இன்றைக்கு பல வருஷமாக பிசாசுடைய அந்தகார கட்டுகளில் மந்திரவாதியுடைய வல்லமை, செய்வன கட்டுடைய வல்லமை, பல கட்டுகள் நம்முடைய வாழ்க்கையில் ஆட்டி படைக்குதுன்னா, தெய்வத்தை ஆராதிக்கிற தேவ பிள்ளையே ஒரு பவர் உங்கள் மேலே வெளிப்படும். பிரைஸ் தி லார்ட். இயேசு சொன்னார், வல்லமை புறப்படுது. என்னை தொட்டது யார்? கென்னரசங்கு தேசத்தில் போகும்பொழுது ஒரு வல்லமை புறப்பட்டது. அவன் குருவே, நீர் எதுக்கு என்ன வருகிறது? இன்னொருடைய வேலை வரலை. ஆண்டவர் சொன்னார், இந்த வல்லமை உன்னை அழிக்க வருது. சாத்தானுடைய வல்லமை அழிக்கிற சாத்தானுக்கு நேரம் அல்ல. ஆண்டோடைய வேலை வந்துச்சுன்னா, லேக்கொண்டு இந்த ஆசுத்தாவுடைய பவர் பல வருஷங்களாயிருந்த கல்லறைக்குள்ளே மாண்டையும் கல்லறை தோட்டத்துக்குள்ளே கடந்தவனுக்கு நேரே ஒரு வல்லமை புறப்பட்டுச்சுன்னா, இயேசுவின் நாமத்துமே பல வருஷங்களாக நிமிர விடாதபடி போராடுகிற சக்கல பிசாசுடைய அந்தகாரத்துடைய போராட்டத்துக்கு முன்பாய் எலும்பு சீயோடைய ஒரு வல்லமை புறப்படுகிறது. இயேசுவின் நாமத்து மேல் இந்த ராத்திரி வேளையில் எத்தனை பேர் ஏற்றெடுக்கிறீங்க? ஒரு வல்லமை இடத்திலிருந்து புறப்படுகிறது. என் மேலிருந்து ஒரு அபிஷேகம் புறப்படுகிறது. இயேசுவின் நாமத்து மேல் சில பந்தனங்கள் அழியும்படியா, சில கட்டுகள் நமக்கு மேலிருந்து அழியும்படியா, வியாதியிலிருந்து ஒரு அற்புதம் நடக்கும்படியா ஒரு வல்லமை நம்ம மேலே புறப்படுகிறது. இயேசுவின் நாமத்து மேல் ஏற்றெடுங்க, ஏற்றெடுங்க, ஏற்றெடுங்க. இயேசுவின் நாமத்து மேல் ஒரு வல்லமை புறப்படணும். ஒரு வல்லமை எடுத்து புறப்படணும். அலங்கார வஸ்திரத்தை நான் உடுத்துக்கொள்ளணும். என்னென்னால் தெய்வத்துடைய அபிஷேகத்துடைய பாத்திரம். இன்றைக்கு என்னுடைய ஆயுசு நாட்கள் முன்பதாய் சுவிசேஷத்துக்கு ஆயுசு நாட்கள் குறைவில்லை. கர்த்தர் ஊழியத்தில் பயன்படுத்துறதுக்கு நாள் விஷயம் அல்ல. ஆனால் விஷயம் யாருக்குன்னா உங்களுக்கு எனக்கு நயனா வயசு நமக்கு என்னதா குறைவு கூடிக்கொண்டு இருக்கிறது. அதனால் இந்த நாட்கள் தெய்வமே உமக்காக என்னை பயன்படுத்துங்க ஆண்டவரே.
கர்த்தாவை என்னை உமக்காக பயன்படுத்துங்க ஆண்டவரே. என் மேலே இருக்கிற அபிஷேகம் ஆண்டவரே, ஆண்டவரே அந்தகார கோட்டைகளை தகர்க்கிறது. என் மேலே இருக்கிற அபிஷேகத்துடைய வல்லமை இயேசுவின் நாமத்து மேல் பிசாசு கொண்டு ஒரு வியாதியை இயேசுவின் நாமத்து மேலிருந்து புறப்படுகிற வல்லமை, சாத்தான் கொண்டு ஒரு சக்கல வியாதிக்கு மேலே தேவனுடைய வல்லமை ஜெயிக்கும். தெய்வத்துடைய வல்லமைக்கு முன்பதாய் மோசே நினைச்சது, அடா நீ இன்றைக்கி தான் அந்த பார்க்குற, என்கிட்ட பல வருஷமாக இருக்கு, பல வருஷங்களாய் நம்முடைய வாழ்க்கையில் ஆட்டி படிக்கிற சக்கல மூட நம்பிக்கையுடைய வல்லமைகளை இன்றைக்கு ஆத்துமா பந்தங்களை துண்டிச்சிங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் தேவனுடைய பவர் உங்கள் மேலே வெளிப்பட ஆரம்பிக்கும். இந்த நேம் ஆஃப் ஜீசஸ் வல்லமை புறப்படும். பெந்தெக்கோஸ்து நாளில் வல்லமை புறப்பட்டது. ஆதி நூற்றாண்டில் வல்லமை புறப்பட ஆரம்பித்தது. இயேசுவின் நாமத்தின் மேல் ஜனங்கள் அனுதினமும் சபைக்கு கடந்து வந்தார்கள். இயேசுவின் நாமத்தின் மேல் வல்லமை புறப்பட்டது. அவர் நடந்து போகும்போது ஸ்தோத்திரம் வல்லமை புறப்படுகிறேன் தொட்டதையாக. இன்றைக்கு ராத்திரி வேளையில் இயேசுவின் மேலே இருக்கிற வல்லமை உங்கள் மேலே வெளிப்படுவது ஒரு அடையாளம். என்னை தொட்டது யார்? இயேசுவின் நாமத்திலே. வியாதியுடைய பிடியில் கிடக்கிறீங்களா? தரித்திரத்துடைய பிடியில் கிடக்கிறீங்களா? இல்லை இயேசுவின் நாமத்திலே ஏதோ ஒரு சூழ்நிலைகள் மத்தியில் நீங்கள் பயந்து கொண்டிருக்கிற காரியங்களில் இயேசுவின் நாமத்தில் விசுவசிங்க. என் மேலே ஒரு வல்லமை புறப்படுகிறது. ஒரு வல்லமையின் பிரைஸலோன் மேலே பவர் வெளிப்பட ஆரம்பிக்கிறது. இயேசுவின் நான் நிற்கிற இடத்துல சத்துடைய வல்லமைகள் தகர்ந்து போகும். இயேசுவின் ஆராதிக்கிற இடத்துல சத்துடைய வல்லமைகள் தகர்ந்து போகும். நான் ஆராதிக்கிற இடத்துல பிசாசுடைய கட்டுகள் அவிழ்க்கப்படும். நான் ஆராதிக்கிற இடத்துல தேவ பவர் வெளிப்படும். ஒரு வல்லமை புறப்படட்ட இயேசுவின் நாமத்து மேல். இந்த ராத்திரி வேளையில் அருமையான தேவ பிள்ளையே, இன்றைக்கு சில பந்தனங்கள் அழிய போகிறது. இன்றைக்கு உங்கள் குடும்பம் தீராத வியாதியை கர்த்தருடைய வல்லமை இன்றைக்கு சுகமாக்க போகிறது. இதுவரை நடக்காத ஒரு குழந்தை பாக்கியம் இல்லாத காணப்படுகிற தேவ பிள்ளையை ஆண்டவர் சொல்லுகிறார், இன்றைக்கு நீங்கள் ஆராதிக்கும் பொழுது ஒரு வல்லமை உங்கள் மேலே புறப்படுகிறது. இயேசுவின் நாமத்தின் மேல் ஹல்லேலூயா ஒரு வல்லமை புறப்படுகிறது. இன்றைக்கு இயேசுவின் வல்லமை இன்றைக்கு இந்த ராத்திரி வேளையில் அவருடைய வல்லமை நம்ம மேலே இருக்கணும். பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை, வல்லமை தாரும் தெய்வம் என்று பழைய பாடல் உண்டு. எனக்கு அருமையான தேவ பிள்ளையே, இந்த ராத்திரி வேளையில் தேவ வல்லமை எத்தனை பேர் தேவ வல்லமை நாம் பெற்றுக்கொள்ளணும். ரீபாலா சந்தாலாரா ரீபாலாரா இரத்தத்தால் ஜெயம், இரத்தத்தால் ஜெயம், இரத்தத்தால் ஜெயம், இரத்தத்தால் ஜெயம். ஏற்றெடுங்க இயேசுவின் நாமத்துமே. இன்றைக்கு நீங்கள் ஆராதிக்க தொடங்கும் பொழுது, இன்றைக்கு நீங்கள் ஆராதிக்கும் போது சில பந்தனங்கள் அவிழ்க்கப்படும். இன்றைக்கு தெய்வத்தை தேடு. தேவ வசனத்து மேலே உறுதியாக நின்னா தேவ பவர் வெளிப்பட ஆரம்பிக்கும். இயேசு விசுவாசத்தோடு கூட அந்த பெரும்பாலுள்ள ஸ்திரீ விசுவாசத்தோடு கூட இயேசுவை தொட வரும்போது இயேசுவின் வல்லமை புறப்பட்டது. இன்றைக்கு எத்தனை பேர் விசுவாசத்தோடு கூட இன்றைக்கு மனுஷனை நம்பாதபடி, பிரபுக்களை நம்பாதபடி, குடும்பத்தில் நம்பாதபடி இயேசு மேல் பற்றுதலாக இருக்கிற தெய்வத்து மேல் அன்பு உள்ள ஒரு மனுஷனா இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க. தெய்வத்துடைய வல்லமையின் பவர் இன்றைக்கு 1000 வாட்ஸுடைய பவருக்கு மேலான ஒரு அபிஷேகத்துடைய பவர் இன்றைக்கு இந்த ராத்திரி வேளையில் உங்களுக்கு தரப்போகிறார். நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்து மேல் ஏற்றெடுங்க, 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 ஏற்றுக்கொள்ளுங்க. இன்றைக்கு ஒரு வல்லமை என் மேலே புறப்பட போகிறது. என் சரீரத்தில் ஒரு வல்லமை புறப்படுகிற போகுது. என்னுடைய உச்சந்த உள்ளங்கால்கள் தேவ வல்லமை புறப்படுகிறது. ஏற்றெடுங்க, விசுவாசத்தோடு கூட ஏற்றெடுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போஸ்தலர் ராத்திரி வேளையில் ஆராதித்த போது, நடு ராத்திரி வேளையில் ஆராதித்த போது சிறைச்சாலையுடைய கதவுகள் திறக்க, அஸ்திபாரங்கள் நடுக்க ஆரம்பித்தது. ஆனாலும் தெய்வ பிள்ளைகளை கர்த்தர் பாதுகாப்பு கொடுத்தார். இயேசுவின் நாமத்துமே இன்றைக்கு சீயோனை எலும்பு, இன்றைக்கு உன் வல்லமை தரித்து கொள். எத்தனை பேருடைய விசுவாசம் நஷ்டப்பட்டு போய், எத்தனை பேருடைய பரிசுத்தம் நஷ்டப்பட்டு போய், எத்தனை பேருடைய ஜீவிதத்தில் தோல்விகள்
வார்த்தைகள் கொண்டு வந்த தேவ பிள்ளையே, என் ஆண்டவர் இந்த ராத்திரி வேளை சொல்லுகிறார், ஓ விசுவாசத்தோடு கூட சீயோனே எலும்பு. உன்னுடைய ஊழிய பாதைகளுடைய குடும்ப சூழ்நிலைகளில் சோர்ந்து போயிருக்கிற தேவ பிள்ளையே, இன்றைக்கு கர்த்தர் சொல்கிறார், அந்த ராத்திரி வேளையில் எலும்பு சீயோனே, உன் வல்லமையை தரித்து சாரிபாத்து எலியாவை அனுப்பும் போது அவர் சொன்னார், எலியாவை கொண்டு அநேக பத்ததிகள் உண்டு, இதே எலியாவை கொண்டு அநேக திட்டங்கள் உண்டு. ஒரு எலியாவை போல தேவ பிள்ளையே, இன்றைக்கு உங்களை தேவன் தெரிந்தெடுத்ததுக்கு ஒரு திட்டம் உண்டு. தேவன் உங்களை கொண்டு வந்ததுக்கு ஒரு நோக்கம் உண்டு. ஒரு முகாந்தரம் இல்லாமல் தேவன் இதை செய்ய மாட்டார். இயேசுவின் நாமத்துமே தெய்வத்தை ஆவியோடு கூட உண்மையோடு கூட முழு பலத்தோடு கூட இந்த நாளில் தெய்வத்தை ஆராதிக்க தொடங்கும் போது சில பந்தனங்களை கர்த்தர் அவிழ்க்க போகிறார். ஓ சில சாப கட்டுகள், அந்தகார கட்டுகள், பிசாசுடைய கோட்டைகளை இன்றைக்கு தகர்க்க போகிறான். ஏற்றெடுங்க, இயேசுவின் நாமத்து மேல் என் மேல் ஒரு வல்லமை புறப்படுகிறது, ஒரு பவர் எனக்குள்ளே வெளிப்பட போகிறது. இயேசுவின் நாமத்து மேல் இன்றைக்கு பலரும் ஒரு ஜெபத்துக்கு கூட காசு கொடுக்க வேண்டிய சூழ்நிலை ஆகிவிட்டது. ஜெபிக்கிறதுக்கு நேரம் இல்லை, ஆராதிப்பதற்கு நேரம் இல்லை, தெய்வத்தை துதிப்பதற்கு நேரம் இல்லை. ஜெப பங்காளர் இன்றைக்கு பலரும் என்ன செய்தோம்? பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. நம்ம மேலேருந்து ஜெபிக்கிறதுக்கு, நம்ம மேலே ஒரு பவர் வெளிப்படுறது கூட இன்னைக்கு மனுஷனுக்கு நேரம் இல்லை, விசுவாசிகளுக்கு நேரம் இல்லை, ஜெபிக்க நேரம் இல்லை, ஆராதிக்க நேரம் இல்லை, துதிக்க நேரம் இல்லை. இயேசுவின் நாமத்து மேல் இந்த ராத்திரி வேளையில் சீயோனே எழும்பும், பழைய ஜெப வாழ்க்கை எழும்பும்படியா, பழைய இயேசுவின் நாமத்தில் ஆராதனையில் எழும்பும்படியா, தெய்வத்துடைய பயத்தில் எழும்பும்படியா, இயேசுவின் நாமத்தில் பழைய தெய்வத்தோடு கூட இருக்கிற ஐக்கியத்தில் ஜெப வாழ்க்கையை திரும்பும்படியா, என்னிடத்தில் திரும்ப, நான் உன் பக்கமாய் திரும்புகிறேன் என்று சொன்னது போல இந்த ராத்திரி வேளையில் தேவ சமூகத்தில் திரும்புகிற தேவ பிள்ளையே, இன்றைக்கு அந்த வல்லமையை பெற்றுக்கொண்டு இயேசுவின் நாமத்து மேல் தெய்வத்துடைய வல்லமையுடைய பாவர் உங்கள் மேலே வெளிப்படுவதற்காக நான் ஸ்தோத்தரிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் விசுவாசிங்க, என் மேலே ஒரு வல்லமை புறப்படுகிறது. என் தரித்திரத்துடைய பந்தனங்கள் அழிக்கும்படியா என் மேலே இருக்கிற ஒரு வல்லமை, கள்ளகத்தின் ஆவியை துரத்துகிற வல்லமை, இயேசுவின் நாமத்திலே என் மேலிருந்து புறப்படுகிற வல்லமை, வியாதியை சுகமாக்குற வல்லமை, இயேசுவின் நாமத்திலே. இன்னைக்கு ஒரு தீர்மானத்தோடு கூட இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க, இயேசுவின் நாமத்திலே. ஹல்லேலூயா. வல்லமை நம்ம மேலிருந்து புறப்படணும். சீயோனே எழும்பு, உன் வல்லமையை தரித்துக்கொள். நம்ம மேலே தெய்வத்துடைய வல்லமை, இந்த நாளில் தெய்வன் திட்டத்தோடு கூட ஒரு பத்ததியை தேவன் தந்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தெய்வத்துடைய வல்லமையுடைய பவர் நம்ம மேலே வெளிப்படுது. வியாதிகள் நீங்கிற ஒரு வல்லமை, தரித்திரத்தை நீக்கிற வல்லமை, பிசாசுடைய கட்டுகள், செய்வன கட்டுகள், மந்திர கட்டுகளை உடைக்கிற ஒரு வல்லமை நம்ம மேலே வெளிப்பட போகுது. இயேசுவின் நாமத்துமே இருக்கிற இடத்துல முழங்கால் படிட்டு இயேசுவின் நாமத்துமே எங்கள் குடும்பத்து மேலே வியாபரிக்கிற சத்துடைய வல்லமைகள், இயேசுவின் நாமத்து தேவ வல்லமை தகர்க்கிற தெய்வத்துடைய வல்லமை, சாத்தாவுடைய வல்லமையை தகர்க்கும்படியா கடந்த நாட்களாய் குடும்பத்தில் பலவித போராட்டங்கள், குடும்பத்தில் பலவிதமான சந்தோஷம் இல்லாமல், சமாதானம் இல்லாத பலவித போராட்டத்தில் வாக்குவாதம் பண்ணுகிற தேவ பிள்ளையே, இன்றைக்கு எழும்ப சொல்லுகிறா, உன் வல்லமையை பெற்றுக்கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்து மேல் இன்றைக்கு ஒரு பவர் உங்கள் மேலே 1000 வாட்ஸுக்கு மேலான ஒரு பவர் இன்றைக்கு கர்த்தர் உங்கள் மேலே ஊற்ற போகிறா. இயேசுவே ஒரு பவர் வல்லமையை மேலே எழும்பனு சீயோனே, உன் வல்லமையை தரித்துக்கொள். கடந்த நாட்கள் அதிகாரத்துடைய அபிஷேகப்பட்ட என்னுடைய வாழ்க்கை, தெய்வத்துக்காய் நின்ற என்னுடைய வாழ்க்கை, தெய்வத்துக்காய் பிரகாசித்த என்னுடைய வாழ்க்கை இன்றைக்கு இயேசுவின் நாமத்தில் எங்கேயோ விழ வைத்த இடத்துல இன்றைக்கு திரும்ப நான் எழும்பும்படியா ஒப்பு கொடுங்க. இயேசுவின் நாமத்து மேல் ஒரு பவர் வெளிப்படும்படியா ஒரு பவர் வெளிப்படுவதாக ஆண்டவரே இந்த நாளில் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை, பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை, வல்லமை தேவை தேவா, வல்லமை தாரும் தேவா.
இன்றே தேவை தேவா இப்போது தாரும் தேவா, இன்றே தேவை தேவா இப்போது தாரும் தேவா. ஆமே 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 ஆமே. ஆண்டவரே, பொழிந்திடு வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்னியின் வல்லமை எங்கள் மேலே வெளிப்படட்டும். பிசாசுடைய அந்தகார கட்டுடைய அதிகாரத்துடைய இயேசுவின் நாமத்தில் சகல பலகீனங்களுடைய ஆண்டவரே வியாதியுடைய வல்லமை இயேசுவின் நாமத்தில் பல வருஷங்களாய் நிமிர விடாதபடி தேவாலயத்துக்குள்ள அந்த மகளை நிமிர விடாதபடி போராடினது போல இன்றைக்கு இயேசுவின் நாமத்தில் உயர விடாதபடி, நன்மையில் உயர விடாதபடிக்கு, சமாதான சந்தோஷத்தில் நிறைவே காண விடாதபடி, பலதை நிமிர விடாத அனுபவங்கள் கட்டி வைத்து கட்டுகள் இயேசுவின் நாமத்துமே உடைய வல்லமை இப்பொழுது புறப்படுவதாக. இயேசு என் மேலே இந்த ஒரு வல்லமை புறப்பட்டது போல ஆண்டவரே இந்த ராத்திரி வேளை ஆண்டவரே செபிக்க மேலிருந்து ஒரு வல்லமை புறப்படட்டும் ஆண்டவரே. அப்பா, டிவிக்கு முன்பதாக இருக்கிற ஒவ்வொருடைய பிள்ளைகளுடைய பேந்தனங்கள் அழியட்டும் ஆண்டவரே. ஒவ்வொருடைய கட்டுகளும் அழிவதாக இயேசுவின் நாமத்துமே. வியாதியுடைய கட்டுகள் அழிவதாக, சாப கட்டுகள் அழிவதாக இயேசுவின் நாமத்து மேல் தரித்திரத்துடைய கட்டுகள் அவிழ்வதாக இயேசுவின் நாமத்தின் உடலவலவர சந்தலவலவர பல கட்டுகளுடைய அவிழ்க்கப்படன. ஓ குடும்பத்தில் இயேசுவின் நாமத்தின்மே பொருளாதாரத்துக்கு விரோதமாய் போராட பிசாசுடைய வல்லமைகள் கட்டி வைக்கிற பந்தனங்கள் அவிழ்க்கப்படுவதாக. உடலவலவர சந்தலவலவல ரீகலவலவலவல இயேசுவின் நாமத்தின் மேல் ஆண்டவரே இப்படியே வல்லமை புறப்பட்டதுக்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.